என்னுடைய கடைசி படம் இதுதான். மக்களுக்காக நான் வரேன். மக்களுக்காக தான் நிக்க போறேன். மக்கள் தான் எல்லாமேன்றத முடிவு பண்ணிட்டாரு. இனி எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்றாரு. ஒரே ஒரு கரூர் சம்பவத்த வச்சு அவர் எப்படியெல்லாம் முடிச்சு விடணும்ன்றது எத்தனை இங்க 1000 அம்புகள் வந்தது. அத்தனையுமே தாங்கு பிடிச்சான்ல தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும், தங்கைகளும். அண்ணன் நாங்க இருக்கோம்னு. குறிப்பா சொல்லப்போனா கரூர் சம்பவத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க நிக்கிறாங்க இவர் பக்கம். அவர் மீது எந்த தவறும் இல்ல. அவர் முறையா அறிவிப்பு குடுத்திருந்தாரு. நாங்க தான் ஆவல்ல வந்துட்டோம். ஆனால் அங்க வேறு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவங்களுக்கான உரிய விசாரணை வேணும். அதுக்காக தான் இவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகள தட்டுறாரு. ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு தான் கேட்கிறாரு. ஆனா திமுக மடைமாற்றம் பண்ணுது. பாருங்க சிபிஐ கேட்டுட்டாரு. அவரா சிபிஐ கேட்டாரு. தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் எம்எல் ரவி வழக்கறிஞர் அவர்கள் கேட்கிறாரு. பாதிக்கப்பட்ட 2 பேர் குடும்பத்துல உள்ளவங்க கேட்கறாங்க. அவங்க மிரட்டப்படுறாங்க. நாங்க இல்லன்னு சொல்றாங்க. திரும்ப வீடியோ போடுறாங்க. நாங்க தான் குடுத்தோம். அப்படின்றத போடுறாங்க. அப்போ இந்த தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு எப்படியெல்லாம் ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு அவர் பாடின உடனே, அங்க எப்பேற்பட்ட ஒரு கலவரத்த உங்களால கட்டமைக்க முடியுது? இன்னைக்கு வரைக்கும் இல்லன்னு ஒத்துக்கவே முடியலையே. அந்த ரூ. 10 இன்னைக்கு தடுத்துட்டோம்னு சொல்ல முடியலையே. அண்ணன் திருமாவர்கள் போதைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி ஒன்றிய அரசை கேட்டாரு. இது எப்படியேற்பட்ட மடைமாற்றம்? ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டு பாடின விஜய் அவர்கள் கூட மதுவிலக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு இன்னொரு ஸ்டாண்ட் முதல் மாநாட்டுக்கு வந்துடுறேன் திருப்பியும். போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கணுன்றது கடையை திறந்து வச்சுக்கிட்டே உருவாக்குவாங்க. இங்க பாருங்க தேர்தல் அறிக்கை இன்னும் தெளிவாக கொடுக்க போறேன்றாரு. அவர் 2, 3 சொன்னதுக்கே இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்கிறீங்க. போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும். அவர் இப்பவும் சொல்றேங்க, அவருடைய எண்ணங்கள் தெளிவு. அதுல மாற்று கருத்தே இல்ல. அவருடைய கொள்கையே மக்களுடைய மக்களாட்சி தான் நடக்கணும்ன்றது அவருடைய கொள்கையா இருக்கு. சமூக நீதி தான் அவருடைய கொள்கையா இருக்கு. நீங்க இன்னும் என்ன கொள்கை மடைமாற்றும் வேலையை தான் தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இதை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம், எப்படியெல்லாம் இதை வந்து இல்லாம ஆக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதிமுகவாக இருந்த இவர்கள் இன்னைக்கு பெரிய எதிரிகளாக உங்களுக்கு இல்ல. ஆனால் இங்க வந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா மாறுவாருன்றதையும் நீங்க நினைக்கல. ரூ. 40 மூட்டைக்கு லஞ்சம் வாங்கிட்டு அதையும் அரசு அதிகாரி அமைச்சர் அருவருப்பே இல்லாம சொல்றேன், ஆமா மூட்டைக்கு ரூ. 40 நான் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவலங்கள் இருந்தா அடுத்த நிமிஷம் அந்த அம்மாவா இருந்தா தூக்கி அடிச்சிருக்காது. நமதி எம்ஜிஆர்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அமைச்சரா இருக்கமா இல்லையா இன்னைக்கு காலையில. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகள் அந்த அம்மா வச்சு 1000 விமர்சனங்கள் இருக்கு. அது கருத்தியலானது. புரியுதுங்களா? ஆனால் நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருந்தது? உங்களுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருக்குது? கருத்தியலா சொல்லுங்க. சும்மா வராது இது ஏன் வராது? இஸ்லாமியர்கள் ஓட்டு எப்படி வரும்? என்ன அடிப்ப, என்ன கொல்லுவ, என்ன வெட்டுவ, என் வீட்டை இடிப்ப, என் பள்ளிவாசலை இடிப்ப, நான் இன்னும் ஒன்னு நம்பணுமா? 75 ஆண்டுகள் நீ என்ன ஏமாத்துவ? இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் சின்னாபின்னமாக்கி 10 கட்சியா மாத்தி உன் கூடவே வச்சுப்ப. கம்யூனிசத்தினுடைய ஒரு இது இருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நீங்க அந்த ஒரு கோழியை உதாரணமா எடுத்து எல்லா இறகுகளையும் நீங்க அவங்களுக்கு பிச்சுட்டு திருப்பியும் கீழே அரிசி போட்டு அதை தான் கொத்தும்னு. அது உடல்ல இருந்து ரத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதால நடக்க கூட முடியாது. ஆனா அந்த அரிசியை கொத்தும். அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த கம்யூனிசத்தை தான் ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிசத்தை தான் பண்றாரு இந்த ஸ்டாலின் சொல்றேன்.